கூப்பிட்டீங்களா தே? ஆமா புது மருமோள, உனக்கு எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்காமா? பட்டு சூப்பரா இருக்கு தே கலரு. மருமோள இது உனக்கு தான், எடுத்துக்க. எதுக்கு தே இதெல்லாம் எடுக்கீங்க? எனக்கு வேண்டாம் தே. மருமோள நான் எடுக்கல, என் மோவா பாசத்தோட அன்னைக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தா, கொடுத்துட்டு போவதுக்கு மறந்துட்டா பாத்துக்க. நான் மருமோள உனக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லி விட்டாங்க நாத்தனார்னாலே பொல்லத்தவா பேய் பூத மாதிரி இருப்பா அப்படின்னு. ஆனா ஏன் நாத்தனார் எவ்வளவு நல்லவளா இருக்கா. ஏடி என் அக்கா, சொல்லுமா அக்கா, உங்க அண்ணி நல்ல குணமா இருக்காட்டி. லேச மஞ்சள் கலர்ல நல்ல ப்ளூ கலர் பார்டர் போட்டு ஒரு பட்டு உனக்கு எடுத்து வச்சிருக்கா பாத்துக்கா. என்கிட்ட கொண்டு தந்து எதே நான் கொடுக்க மறந்துட்டேன், நாத்துக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா பாத்துக்கா. நானும் புது அண்ணி எப்படி இருப்பாங்களோ நினைச்சேன். ரொம்ப ரொம்ப நல்ல அண்ணியா இருக்காங்களே. செல்ல தாயி என்ன இப்படி சொல்லுத? நீ தானே ரெண்டு பட்டையும் உனக்குன்னு எடுத்த. அக்கா, என் மோவளுக்கும் புது மருமகளுக்கும் இடையில ஒரு அன்பு உருவாக்கணும்லக்கா. முதல் கோணல் முற்றும் கோணல்பாங்க. முதல்ல சண்டை வந்துட்டு வச்சுக்கேன், அது கடைசி வரைக்கும் சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். அதனாலதான் நான் ரெண்டு பட்டை எடுத்து ஆளுக்கு ஒரு பட்டை, அவ எடுத்து கொடுத்தான் இவட்டையும், இவ எடுத்து கொடுத்தான் அவட்டையும் சொல்லி ஒரு அன்பை உருவாக்கி வச்சிருக்கேன்க்கா. செல்ல தாயி நீதான் உண்மையிலே ஒரு நல்ல மாமியார்.